எபிசோட் 103ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு நம்ம அனு வந்து தியோ கிட்ட தங்கம்ம பத்தி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு இடத்துல ஃபிட் ஆகணும்லாம் கிடையாது. நான் விளையாடணும், நான் என்னோட ரோல கரெக்ட்டா ப்ளே பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு. பட் இந்த தங்கம் மட்டும் ஏன்னே தெரியல, எல்லார்ட்டயும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து மணிக்கு கால் பண்ணி, நான் கோவத்துல சொல்றேன், பொசசிவ்னஸ்ல சொல்றேன் அப்படின்லாம் நெனச்சுக்காத. சரி நீ அப்படி நெனச்சுக்கிட்டாலும் பரவால்ல. பட் அவங்க கிரவுண்ட்ல ரொம்பவே தப்பா பேசுறாங்க. ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. நான் ப்ரூவ் பண்றதுக்காக ஆடலன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் தான் அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு புலம்புறாங்க. இத கேட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஐய்யயோ! என்ன விட்டுருங்கடான்ற மாரி அவரு ஒரு ரியாக்ஷன். இதுல நடுவுல சிரிக்கிற மாரிலாம் வேற சவுண்ட் கேட்டு தங்கம் டென்ஷன் ஆயிருவாங்க. இப்ப நம்ம மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீராக்கு உடம்பு சரியில்ல, பயங்கரமா கொதிக்குது, நான் ஃபோன வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த சைடு அவங்களுக்கு கால் வர மாரி, அதுல மணி பேசுற மாரி, என்னாச்சு? ஏதோ எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப தியோ பார்த்தீங்கன்னா வந்து, அனு அந்த இடத்துல புலம்புறதுக்காக அங்கருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் தங்கம் வந்து மணிகிட்ட புலம்புறப்போ, அவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவரு ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் அதையுமே வந்து அந்த இடத்துல அவரு அப்படி விட்டுட்டு வந்தது வந்து ஒரு மாதிரியா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் தியோ வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள யூசுவலா நடக்கிற மாரியான கான்வர்சேஷன்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் போயிருக்கும். நம்ம தியோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, "மாதைய நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். என்ன வந்து வீட்டுக்கு கூட்டு போறியா?" அப்படின்னுவாங்க. அண்ட் அந்த டயலாக்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம மணி, "ஐயோ! தயவுசெய்து இந்த மாரி ஐ கான்டாக்ட்லாம் வச்சு பேசாதீங்க. ஐயோ! மூஞ்ச அப்படிலாம் வச்சுக்காதீங்க. நான் கூட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் தியோ போயிட்டு அங்க மாதையன் அவங்க அம்மாவோடலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. இன்ஃபாக்ட் நம்ம மணிய பத்தி தான் தெரியுமே. ஜென்ரலா இந்த மாரி அம்மா அப்படின்ட்டு வந்துட்டாலே வந்து யாரோட அம்மாவா இருந்தாலும் சரி, பயங்கரமா டக்குன்னு இவரு பேசி அந்த ஒரு பாண்ட வந்து கிரியேட் பண்ணிருவாரு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் மாதையனோட அம்மாவோட பயங்கரமா இது பண்ணிட்டு அவங்க அப்படியே சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. மாதையனுக்கே ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆயிரும். என்னடா இது நம்ம அம்மாவா இது அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தியோ வந்து வெளிய கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த டைம் கரெக்ட்டா தங்கம் பார்க்குறாங்க. அவங்க வந்து என்னடா இது வீராக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு தானே இவன் ஃபோன வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்றாங்க. எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, "இதோ வீராவோட தான் இருக்கேன். அவனுக்கு பயங்கரமா கொதிக்குது" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாரு. ஸோ கண்ணால வந்து தங்கம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. தியோட இருக்குன்னே சொல்ல வேண்டியதானே, "நீ எதுக்காக இப்படி மாத்தி சொன்ன?" அப்படின்னு கேட்கிறப்போ மணி பார்த்தீங்கன்னா, "ஐயோ! நீங்க வேற அவ எப்போ எதுக்கு கோச்சிக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. தங்கம் வந்து எதுக்கு கோச்சிக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவரு ஒரு வாட்டி யோசிக்கலாம். நம்ம இந்த வெப் சீரிஸ பார்த்த வரைக்குமே வந்து அணுவோட பேசுற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. மத்தபடி தங்கம் எதுக்காகவுமே பிரச்சனை பண்ணதே கிடையாது. இவரு ஏன் வந்து மத்த எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளார அப்படின்றது மட்டும் நல்லா கிளியரா தெரியுது. அந்த சீன நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வந்து நம்ம தங்கம் இத நேர்ல பார்த்துட்டாங்க, பொய் சொல்றான்னு தெரிஞ்சு அவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயி ஒரு மாரியா பார்த்துட்டு இருப்பாங்க. பெயின்ஃபுல்லா இருக்கும் அவங்க பார்க்கறதே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து ஃபோன கட் பண்ணிட்டு ஜாலியா தியோவோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து போற மாரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீனு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து துளசிக்கு கால் பண்ணி பேசுவாரு. "எப்படி இருக்க? என்னதான் ஆச்சு? என்னால இங்க எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல" அப்படின்னு கேட்பாரு. அண்ட் துளசியும் பார்த்தீங்கன்னா வந்து அவரு காலுக்கு அப்புறமா அது மாரி ரொம்ப ஹேப்பியா இருக்க மாரி காட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நடுவுல ராஜீவ் வந்ததுக்கப்புறம் துளசி கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை ஜாப் விஷயமாலாம் வந்து சொல்றாரு. அத நான் எடுக்கலான்னு இருக்கேன். பட் இருந்தாலும் அதுல ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா எப்பவும் போல நம்ம துளசி வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்லையா? அதே மாரி தான், "நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா நீங்க வந்து உங்க பாய்ஸ் டீம் வின் பண்ணுவாங்க." அப்படிங்கிற மாரி பாசிட்டிவா பேசுறாங்க. ஸோ ரங்கன் வந்து சென்னைக்கு வரப்போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சோனே துளசி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா வண்டி எடுத்துட்டு அப்படியே ரோட்ல போற மாரி காட்டுவாங்க. நான் வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இவ்ளோ பிரச்சனை நடக்குது. அதாவது இப்பதான் அவங்கள வந்து அந்த மாநாட்ல கொலை பண்றதுக்கே வந்து ட்ரை பண்ணாங்க. இவங்க பாட்டுக்கு டூ வீலர் எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ ஆயிருமா அப்படின்னு பார்த்தா, நல்ல வேளை நான் பயந்த மாரி இல்லாம வேற மாரி காட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா, தூரத்துல வந்து ராஜீவ் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அத இங்கருந்து துளசி பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 103ல நடந்த எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 104ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.